ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் ஒரு வணக்கம். என்னடா நீ படுத்துக்கிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னா வந்துட்டு தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. ரீசன் என்ன அப்படின்னா வந்துட்டு தளபதி தான். என்னோட தளபதி என்னடா பண்ணாரு அப்படின்னா வந்துட்டு இல்லை, அது எப்படின்னா கில்லி படம் வந்துட்டு ரிலீஸ் இருக்குல்ல, ஸோ அது வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே தளபதி 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 அப்படின்னா மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இப்போ நைட் வந்துட்டு ஒரு 3 o'clock ஆகுது, தூக்கமே வரல. சரி, இன்னைக்கு கண்டிப்பாக படத்தை பார்த்துடலாம். கைஸ், ஃபைனலி நான் வந்துட்டு கில்லி நான் நினச்சேன் அந்த தியேட்டரில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு புக்கிங் போட்டாச்சு. ஸோ ஏதோ ஒரு சீட் அப்படிங்கிற மாதிரி, இப்போ நான் வந்துட்டு ஃப்ரண்ட் சீட்டில் கிடையாது, கொஞ்சம் ஒரு பேக்கான ஓரளவுக்கு ஒரு சீட்லாம் கிடச்சிருக்கு. அண்டு ஏன்டா இவ்வளோ வெறி அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது, நான் எத்தனை 2004 அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் வந்துட்டு எந்திரிச்சு நடந்தேன்னா சொல்லிருந்தேன், எனக்கு தெரில. அதனாலே வந்துட்டு எனக்கு அந்த படத்தை பார்க்க கொஞ்சம் ஆசையாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்தீங்க, வந்துட்டு சரி கில்லி படத்தை தேட்டரில் இப்போ ரிலீஸ் ஆனப்போ யாரெல்லாம் வாட்ச் பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் நாளைக்கு போகிற அந்த வ்ளாகை நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அண்ட் இன்னைக்கு வந்துட்டு இது எப்போனா இது மேயா 13 ஏப்ரல் 13 வந்துட்டு இன்னைக்கு நைட்டு ஒரு 8 மணி ஆகுது. ஸோ நாளைக்கு வந்துட்டு 4 மணிக்கு தான் நான் வந்துட்டு போட்டிருக்கேன். உழைப்பாளர் தினம் 4 மணிக்கு தான் நான் வந்துட்டு போட்டிருக்கேன். ஏன்னா வந்து ஒர்க் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒர்க் இருந்திருக்கும், பட் ஆனால் சில கமெண்ட்ஸ்லாம் லீவ் ஆனது வந்து ஒர்க்கு இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு யாரெல்லாம் இன்னும் அந்த படத்தை பார்க்கல அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் நாளைக்கு போகிறேன். ஸோ தேட்டர் வந்துட்டு கண்டிப்பாக போயிட்டு நான் வீடியோ போடுறேன். அண்டு இன்னொரு தேட்டர் நினச்சது எரியுதிரி மாலா அந்த மாதிரி அந்த இது கிடைக்கல. லைக் வந்துட்டு அந்த தேட்டர் வந்துட்டு நமக்கு நினச்ச டைம் கிடைக்கல. ஏன்னா நமக்கு நினைக்கிற டைம் வந்துட்டு ஒரு 7:30 மணிக்கு கிடச்ச நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் போயிட்டு ஒரு 10 மணிக்குள்ள இங்கே வந்துட முடியும். பட் ஆனால் அது கிடைக்கிறது எப்போ அப்படின்னா வந்துட்டு 10:50 அந்த மாதிரி தான் சம்திங் கிடைக்குது. அதுக்கு மேலே போயிட்டு டயர்ட் ஆகிட்டு வந்து வீடியோ பண்ணவே முடியாது. வீடியோ எடுத்துடலாம், வந்து வீடியோ பண்ணி அதை எடிட் பண்ண முடியாது. ஸோ அதனாலே கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது. அங்கே தான் வந்துட்டு இதெல்லாம் போடுறாங்க, லைக் வந்துட்டு இந்த மாதிரி திரும்ப அந்த சாங்ஸ் போடுறது. ஸோ அந்த மாதிரி நடக்குது, தெரில. ஸோ பார்க்கலாம். அண்ட் வந்துட்டு நாளைக்கு நம்ம போகிறது பார்த்துடலாம். ஸோ நான் புக்கிங் பண்ணிட்டேன். அண்ட் வந்துட்டு நாளைக்கு கண்டிப்பாக நான் போகிறேன். வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ கைஸ், நம்ம வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் வந்துட்டு முகம் வந்து அப்படிலாம் இருக்கும் பார்க்காதீங்க, ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஹீட்டு. ஸோ அதனால அப்படி இருக்குது. அண்டு எந்த தேட்டருக்கு போகிறேன், ஸோ தேட்டருக்கு போய்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்லாம் விளாகில் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீட்டுக்கு போகிறோம். கைஸ், கொஞ்ச நேரமாக வந்துட்டு என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா, ரேப்பிடோ இருக்குல்ல, ஸோ ரேப்பிடோ வந்துட்டு புக்கிங் பண்ணலாம் அண்ட் வந்துட்டு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 3:30 வந்தாச்சு. புக்கிங் பண்ணி பார்க்குறேன். ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, 3 நிமிஷம் ஆச்சு, 5 நிமிஷம் கூட ஆச்சு. பட் புக்கிங் ஆகலை. அப்புறம் என்னடா பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி நம்ம கண் மூடி திறக்கும்போது கடவுள் எதிரே வந்தது போல். ஸோ அது மாதிரி வந்துட்டு கண் மூடி திறக்கும்போதுன்னு பிக்கப் பண்ணிட்டானுங்க. ஸோ பிக்கப்னால் வந்துட்டு லொக்கேஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எஸ். ஸோ இப்போ வந்துட்டு அதுக்கு இதுதான் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டுருக்காங்க. வந்தாலும் நம்ம வந்துட்டு கிளம்ப வேண்டியதான். கிளம்பிட்டு அடுத்தடுத்த பணிகளை பார்த்து கில்லி படத்தை பார்க்க வேண்டியதான். அண்ட் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு இது நான் சாப்பிட்ற ஒரு ஹோட்டல், ஸோ ரோட்டு கடை, அங்கே தான் உட்காந்துருக்கேன். இது வந்தாருன்னா வந்துட்டு அப்படியே போக வேண்டியதான். ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்துட்டு 4 வயசில் அப்படின்னு கெவி நடந்துக்கிட்டு ஒன்று வாயை பிளந்துக்கிட்டு இருந்த வயசு. நம்ம தலைவர் படம் வந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ ரிலீஸ் பார்க்கணும். யாரெல்லாம் ரிலீஸ் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் நான் இப்போ தான் பார்க்க போகிறேன். அண்டு அங்கே போய்ட்டு கொஞ்சம் பேசுகிறேன், சரியா? ஸோ கைஸ், ஃபைனலி வந்துட்டு தேட்டருக்கு வந்தாச்சு. என்னடா கூட்டமே இல்லையா, கில்லி படத்துக்கு கூட்டமே இல்லைன்னு கேட்காதீங்க. கூட்டம் அலையை மோதி கொண்டு வந்துட்டுருக்குது. ஸோ ஃபைனலி என்ன அப்படின்னா வந்துட்டு
நான் 2004 2000 பிறந்தேன். ஸோ வந்துட்டுருக்குது. இப்போ வந்துட்டு ரீரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ 22 இயர்ஸ் தாண்டி இப்போ ரிலீஸ் ஆகிருக்குதா. ஆனால் ஃபஸ்ட்டு டேலாம் பார்க்க முடியல. ஸோ ரொம்ப நாளாச்சு. அண்ட் இப்போது பார்க்க போகிறோம். ஸ்டில் வெயிட். சோழர்கள் வாழ்ந்த காலத்தில் வந்தாச்சு. சோழர்கள் வாழ்ந்த காலம்னா வந்துட்டு சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அப்படிலாம் நான் மொக்க போட விரும்பல. என்னை பார்த்தா லூசுங்க இருப்பாங்களான்னு தெரியல. எனிதிங் சேனல் எல்லாம் அப்படிலாம் வந்துட்டு பார்த்தாச்சு. 2 விஷயம் நடந்துச்சு. ரேப்பிடோ வந்துட்டு புக்கிங் பண்ணிட்டு ஓகே ஆகி அவன் வந்துட்டுருக்கான். கால் பண்ணிட்டான். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில, பைத்தியக்காரன் கேன்சல் அடிச்சிட்டான். சரி, அந்த மண்டை எரிச்சலோட என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது திரும்ப போட்டேன். ஏன்னா டைம் ஆகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 15 நிமிஷம் தான் இருக்குது. என்னடா பண்ணுறது அப்படி நினச்சிக்கிட்டு மறுபடியும் புக்கிங் கொடுத்தாச்சு. அவ்வளோதானா அப்படி நினச்சிட்டு திரும்ப புக்கிங் கொடுத்துட்டு வரும்போது ஓகே லெட்ஸ் கெட் தட் ஃபிலிம் அப்படின்ட்டு திரும்ப இதாகிடுச்சு. ஸோ திரும்ப இதானதுக்கப்புறம் நான் திரும்ப எல்லாம் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு இப்போ பார்த்தா புக்கிங்கில் பார்த்த விஷயம்லாம் அவ்வளோ கூட்டம். ஆனால் இங்கே பார்த்தா இப்போ ஒரு பயில காணும். எங்கே தான் போயிருக்கானுங்கன்னு தெரியல. ஸோ டைம் ஆகலன்னு நினைக்கிறேன். டைம் 3:55. இன்னும் 5 நிமிஷத்தில் எப்படி தான் வர போகிறானுங்க, என்ன கதைன்னு தெரில. பார்க்கலாம். ஏன்ப்பா நீ தனியாக தான் வந்துருக்கியா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லையான்னு கேட்டால், தனியாக வந்து பார்க்குறதே ஒரு சுகம்தான். ஸோ தனியாக வந்தாச்சு. ஸ்க்ரீனை பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், நல்லா ஸ்க்ரீன். ஓகே, டன் காட்டன். படம் போக போக என்ன ஆகும்னு தெரில. ரிவ்யூ வேறு பண்ணணும். சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா வந்துட்டு நான் 2000 பிறந்தேன். ஸோ 2004 இந்த படம் வந்துச்சு. நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா நான் எப்போம்மா எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தேன், அது எப்போம்மா நான் பேச ஆரம்பித்தேன், அதெல்லாம் நேற்று கேட்டேன். நேற்று செம்ம கபடி இருந்துச்சு. திட்டினாங்க ஏன்டா இப்படின்ட்டு. இப்போ நான் சொன்னேன் இல்லை கில்லி படம் போகிறேன், அப்போ அதுக்கு வந்துட்டு தெரியணும் இல்லை அது வந்துட்டு இப்போ வந்திருக்குது, ரிலீஸ் ஆகிருக்குது அப்படின்னேன். நல்ல திட்டலாம் கிடச்சிது. எல்லாம் வாங்கிட்டு சரி சொல்லுமா என்னம்மா அப்படின்னு கேட்ட பிறகு சொன்னாங்க, அது நடக்கலாம் ஆரம்பிச்சிட்டேன், கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் பேசுகிறது மட்டும் தத்து அப்படின்னாங்க. சரி பரவாயில்லை. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஒரு பக்கத்தில் ஒருத்தனே காணும். எங்கடா இருக்கீங்க? ஏன்னா பக்கத்தில் யாராக இருந்தால் வந்துட்டு நல்லா கற்றலாம். பக்கத்தில் ஒருத்தனே காணும். அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம், நம்ம கற்றலாம். இப்போ என்ன போட்டாங்கன்னா ட்ரிபியூட் போட்டானுங்க, ட்ரெய்லர் மாதிரி ஏதோ போட்டானுங்க. சரி டைம் என்ன ஆச்சு அப்படின்னா 3:49. ஸோ 4 மணி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. அதுக்குள்ளே ஏதாவது நடக்குதா என்னன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு ஸ்டார்ட் தி செக்ஷன்.
ஹாய் நண்பா, நம்ம எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கில்லி ரீ-ரிலீஸ் மூவிஸ் தான் நம்ம பார்த்துருக்குறோம் இன்னைக்கு. ஸோ எங்கே நான் பார்த்தேன் அப்படின்னா வந்துட்டு காசி தேட்டர். ஸோ நம்ம இந்த அசோக் நகரில் வந்துட்டு இருக்குது. ஸோ காசி தேட்டரில் நான் பார்த்தேன். வந்துட்டு அந்த படம் வந்துட்டு அல்டிமேட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியுண்டா அந்த வெண்ணெய் இளவெல்லாம் நீ கதைக்கு வாடா அப்படின்னா வந்துட்டு வரேன். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்துருந்த இந்த விளாக் வந்துட்டு விளாக் மாதிரி இருந்திருக்காது. ஸோ விளாகுக்காக நான் எடுக்கிறது மாதிரி எனக்கு தோணல. சில விஷயங்கள் மட்டும் சேஞ்சஸ் பண்ணி சில விஷயம் மட்டும் எடுத்துருக்கிறேன். அண்ட் அதான் நீங்கள் பார்த்தீங்க இப்போ. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிவ்யூ மாதிரியும் அண்ட் நான் அங்கே அனுபவிச்சு அந்த ஃபீல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பேச போகிறேன். ஸோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கில்லி. ஸோ இந்த கில்லி அப்படிங்கிற இந்த படம் வந்துட்டு 2004 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நான் வந்துட்டு 2000 பிறந்தேன். 2004 படம் ரிலீஸு, நான் 2000 பிறந்தேன். ஸோ 2000 பிறந்தப்போ எங்கள் வீட்டில் நான் கேட்டேன், அம்மா என்னம்மா இது, இப்போ தான் கேட்டேன். ஸோ நேற்றுக்கு அம்மா நான் வந்துட்டு 2000 பிறந்தேன், பட் ஆனால் வந்துட்டு 2004 நான் வந்துட்டு பேச ஆரம்பிச்சேன்னா நடக்க ஆரம்பிச்சேனான்னு கேட்டேன். அப்போ 4 வருஷம் கேப் இருக்குது. ஸோ 4 வயசு. அப்போ நடக்க ஆரம்பிச்சேன்னா பேச ஆரம்பிச்சேன்னு கேட்டேன். கேட்கும்போது இல்லை இந்த கவி அப்படின்னா வந்துட்டு இந்த முட்டி போட்டு கை அப்படி நடந்து போவாங்களே, தவழ்ந்து போவாங்களே, ஸோ அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு பேசுறது குவா அப்படி பேசுவேன், கிளியராக பேச தெரியாது அப்படின்னாங்க. ஏன் கேட்குற, ஸ்பெஷலாக எனக்கு வந்து என்ன மேட்ரு, ஏன் கேட்குற அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா நான் வந்துட்டு கில்லி ரீ-ரிலீஸ் படத்துக்கு போகிறேன். படமா அப்படியே திட்ட ஆரம்பிச்சாங்க. இல்லைம்மா இந்த படம் வந்துட்டு 2004 ரிலீஸ் ஆச்சு. நான் சின்ன பையன், குட்டி குழந்தை. இப்போ வந்துட்டு நான் வளர்ந்தாச்சு. எனக்கு 22 வயசு ஆகுது. ஸோ நான் வந்துட்டு அந்த படத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஒரு இதாக இருக்குது. சரி பத்திரமா போயிட்டு வான்னாங்க. போகாதேன்னாங்க. அப்புறம் நான் இல்லாமல் போயிட்டு ஆரம்பா சொல்லிட்டு நான் வந்துட்டு சொல்லிட்டேன். காசி தேட்டர். ஸோ காசி தேட்டருக்கு அங்கே போனதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேயே அந்த கிருஷ்ணாயில் நம்ம அந்த கிராஷன்களில் நிற்கிற மாதிரி இருந்துட்டு அவ்வளோ கூட்டம். ஸோ இப்போ ஆண்கள் ஒரு வரிசை, பெண்கள் ஒரு வரிசை, ஸோ அந்த மாதிரி நிற்கிறாங்க. சில நடுவில் ஒரு வரிசை வந்துட்டு கலந்து நிற்கிறாங்க. என்னடா இது, நம்ம எந்த வரிசையிலடா நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கே நிற்கிறது கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மி தான். ஸோ அந்த இடத்துல ஸோ அப்படியே வந்துட்டு அங்கெல்லாம் நிற்கிறாங்க. நானும் போய் கும்பலாக நின்றுட்டேன். நின்றுட்டு உள்ளே போயாச்சு. ஸோ காசி தேட்டர் உள்ளே போயாச்சு. படம் ஸ்டார்ட் ஆக போகுது ஃபியூ மினிட்ஸில். ஜஸ்ட் அந்த அந்த சர்டிஃபிகேட் காமிப்பாங்கல்ல, யூஏ சர்டிஃபிகேட். ஸோ அந்த சர்டிஃபிகேட் காமிச்ச உடனே இருந்த கூஸ் பம்ப்ஸுங்க படம் எண்டு கார்டு போடுற வரைக்கும் இருந்துச்சு. அண்ட் அதில் ஸ்பெசிஃபிக்காக நடந்த சின்ன மேட்டர்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படத்தோட கதை, இந்த படத்தோட சிறப்பம்சங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் அங்கே நடந்ததை நான் ஸ்பெஷலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ கோச்சுக்காதீங்க. படம் ஸ்டார்ட் ஆன வந்துட்டு லைக் இந்த மாதிரி வில்லு வந்துட்டு வராரு, ஆஞ்ச் பூஞ்ச், ஸோ அந்த மாதிரி இந்த பாட்டு. ஸோ அப்படியே வந்து கட் பண்ணால் நம்ம விஜய் வந்து என்ட்ரி கொடுப்பார்ல, அந்த இடம் இந்த இடம் எல்லா இடத்துலையும் வந்து எனக்கு பயமே கிடையாதுடா. ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா அப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா அந்த டைலாக்ல இருந்து அப்படியே கட் பண்ணால் வந்துட்டு அந்த கில்லி போட்டி. ஸோ அந்த மேட்ச்சில் வந்துட்டு கபடியில் வந்துட்டு ஜெயிச்சுட்டு அப்படியே கட் பண்ணால் அந்த அர்ஜுனர் அந்த பாட்டு என்னப்பா, ஸோ சூரத்தேங்காய் ராரா, ஸோ அந்த பாட்டு. ஸோ அந்த பாட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு சாங் அப்படியே ஓடும்ல. ஸோ ஃபஸ்ட்டு ரன்னிங் டேக் வந்துட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நான் எல்லாரும் எழுந்திரிச்சு ஆடுறாங்க. எனக்கு என்னடா, நான் வந்துட்டு ஒரு ரூமுக்குள்ளே வந்துட்டு லைக் ஒரு டான்ஸ் மாதிரி நான் பண்ணிட்டு இருப்பேன். ஸ்டேஜ் போகிறேன் அப்படின்னா சர்ச்சில் போய் தான் ஆடிட்டு இருக்கிறேன். மற்றபடி எங்கே ஸ்டேஜ் போகிற நான் அட்டன் பண்ணது கிடையாது. எனக்கு அங்கே போய் ஆடுறதுக்கு ஒரு கூச்சமாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு போட்டாங்க, ஆடுறதுக்கு கூச்சமாக இருக்குது. பாட்டு முடிய போகுது, என்னடா இது ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே என்ன ஆச்சுன்னு தெரில, அவங்க வந்துட்டு திரும்ப அந்த பாட்டை போட்டாங்க, சூரத்தேங்காய் அறா சாங் திரும்ப போட்டாங்க. திரும்ப உடனே இதுக்கு மேலே முடியாதுடா போடா அப்படின்ட்டு என்ன நானே பூஸ்ட் பண்ணிக்கிட்டு நேராக அங்கே ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் போய் ஆரம்பிச்சிட்டேன். பொண்ணுங்க, பசங்க, சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு ஒரு சைடில் ஆடிட்டு இருக்குதுங்க. அந்த 2 லைன் இருக்கும். ஸோ அந்த நடந்து போகிறதுக்கு வர்றதுக்கு அந்த 2 லைன்லேயும் ஆடிட்டு இருக்காங்க, மேலே மாடிலேயும் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கூஸ் பம்ப்ஸான அந்த இந்த நான் வந்துட்டு ஒருத்தர் தமிழ்லைட் அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்துட்டு கில்லி படத்தோட ரெஸ்பான்ஸ் பற்றி அவர் பேசியிருந்தார். ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒவ்வொரு வேர்ட் வைஸும் வந்துட்டு இப்போ ஓட்டேரி நிறைய பேர்ல எழுதுங்க, ஸோ அது முதற்கொண்டு அப்படி சின்ன அந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்கே ஓடுதோ இல்லை இங்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
என் பக்கத்துல இருக்கிறவெல்லாம் பொழந்து கட்டுறாரு. எனக்கு அவரை பார்த்து பார்த்து நானே இங்க சொல்றேன், ஏ வா 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 வா, அங்க பக்கத்துல ஒரு பிள்நாட்டம் இருக்கு, அவனை தூக்கிட்டு போ, அவனை கல்யாணம் பண்ணு. அண்ட் வந்துட்டு அப்படியே கட் பண்ணா, ஏ இங்க வா, இங்க உட்காரு அப்படின்ட்டு. ஸோ சில டைலாக்ஸ் எல்லாம் வந்துட்டு, சின்ன சின்ன டைலாக்ஸ் எல்லாம் நீங்க அந்த படத்தை பார்க்கும்போது வந்துட்டு உங்களுக்கு தோணும், என்னடா இது வா உட்காரு இதெல்லாம் வந்துட்டு சொல்லணும் மாட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்தை பார்க்கும்போது நான் இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தேன், அதனால சொல்றேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சென்டிமெண்ட் சீன்ஸ் அண்ட் அந்த அந்த கொக்கரக்கோ அந்த சாங்ஸ். ஸோ அதுவும் வந்துட்டு திரும்ப போடுவாங்கன்னு பார்த்தோம், உள்ள போய் ஆடணும், பட் ஆனால் திரும்ப போடல. நீங்க போடுறேன். ஸோ அந்த பாட்டும் வந்துட்டு திரும்ப திரும்ப போட்டாங்க. ஸோ அந்த பாட்டுக்கு வந்துட்டு என்ன அறியாமலே வந்துட்டு ஒரே குத்து தான். என்னால சொல்லவே முடியல. ஒரு விஜய் ஃபேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னன்னா வந்துட்டு, ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஸோ இவங்க இந்த மாதிரி பேசுறாங்க, இந்த படம் இப்படி இருக்குது, வசூல் வந்துட்டு அடிச்சிட்டு இருக்குது, ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு இந்த மாதிரி வந்துட்டு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்துட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு என்னடா இது, சரி ஓகே அவங்க பண்றாங்க போல, ஃபன் பண்றாங்க போல அப்படின்னா உள்ள போய் நல்லா அவங்களுக்கு ஜாலி என்ஜாய் பண்றாங்க போல அப்படின்னு நினைச்சேன். எனக்கான ஒரு ஏக்கம் இருந்துச்சு, சே நம்ம இந்த படத்துக்கு போகலையே, ஒரு விஜய் ஃபேனா இருந்துக்கிட்டு நம்ம இந்த படத்துக்கு போகலைங்கிறத விட எனக்கு வந்துட்டு நம்ம சின்ன வயசுல இருக்கிற வந்த படம், நம்ம சின்ன வயசுல வந்த படம் நம்ம தேட்டருக்கே போனது கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த படம் திரும்ப ரிலீஸ் ஆகுது. ஒரு டைம் டிராவல் பண்ற ஒரு சாக்கு தான் இது. ஸோ டைம் டிராவல் பண்ற அந்த சாக்குல வந்துட்டு இந்த படம் இப்போ வந்திருக்கு, நம்ம வந்து கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். எப்போனா ஏப்ரல் 25ல இருந்து நான் வந்துட்டு 25 23 தெரியல, அதுல இருந்து நான் வந்துட்டு இன்னைக்கு போகலாமா, நாளைக்கு போகலாமா. ஸோ ஒரு பர்டிகுலர் தியேட்டர், அந்த கமலா தியேட்டர். ஸோ அந்த கமலா தியேட்டர்லாம் வந்துட்டு போகலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே டிக்கெட் கிடைக்கல. சரி அஃப்கோர்ஸ் பரவாயில்ல, நம்ம இங்கே பக்கத்து நம்ம காசு தியேட்டர்லேயே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஓகே அடுத்துட்டு அங்கே டிக்கெட் பார்த்தா அங்கேயும் டிக்கெட் வந்துட்டு ஃபுல்லாகிட்டே இருந்துச்சு. சரி என்ன பண்ணலாம், நம்ம படத்துக்கு போயே ஆகணும், ஆனால் கரெக்டான ஒரு தேட்டர் தான் போகணும். ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டே இருக்கேன். நேற்றுக்கு வந்துட்டு சொல்லிட்டாங்க எங்கன்னு சொல்லிட்டாரு, இன்னைக்கு லீவுப்பா அப்படின்னாரு. May 1 எல்லாரும் லீவு தான், ஸோ நம்மளும் லீவ் எடுப்போம்னு கேட்டாரு. லீவ் அப்படின்னு நைட்டு வந்துட்டு தூங்கவே முடியல என்னால். அதான் அந்த வீடியோ கிளிப் பார்த்தீங்க. நைட்டு தூங்கவே முடியல, என்ன கத்தி எனக்கு தொண்டை வலிக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ த்ரோட் பெயினாக இருக்கு எனக்கு இன்னைக்கு. நேற்றுக்கு வந்து அந்த வீடியோலாம் பார்த்தீங்களா? ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு நான் இதான் என்னால் தூங்க முடியல, படத்துக்கு போகணும், ஒரே படத்துக்கு போகணும். இந்த மாதிரி எந்த படத்தும் நான் இருந்தது கிடையாது. ஸோ ஒரு 10 மணிக்கெல்லாம் போய் பார்த்துருக்கேன். ஆனால் இவர் படம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு என்னால் டைம் ஓட்ட முடியல. இன்னைக்கு வந்துட்டு இருந்ததே நான் வந்துட்டு காலைல ஒரு 3 மணி தான் எழுந்திரிச்சேன், 3-4 மணி. நான் தூங்கவே இல்லை 3-4 மணிக்கே தான் வந்துட்டு 2 வெப்சீரிஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தூங்கிட்டு ஒரு 10 மணிக்கா எழுந்திரிச்சு. ஸோ சின்ன ஒரு வேலை இருந்துச்சு, இங்கே இதெல்லாம் கூட்டி பெருக்கி க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தியேட்டருக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னால் என்னடா இது போக முடியல அப்படிங்கிற மாதிரி தான் சில கவலைகள் எல்லாம் இருந்துச்சு. அண்ட் அப்படியே கட் பண்ணா எனக்கு அந்த படத்துக்கு போயாச்சு. படிங்கிறீங்க, அவன் கபடின்னு சொல்லிட்டு திரியறான். ஸோ இந்த படத்தோட சின்ன இது டீட்டெயிலிங் என்ன அப்படின்னா வந்துட்டு, தனலட்சுமி இருக்காங்கல்ல, ஸோ தனலட்சுமி வந்துட்டு த்ரிஷா விஜய் சார்கிட்ட அந்த லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பானிபூரி ஃப்ளைட்டுக்கு 50 மினிட்ஸ் தான் இருக்குது, பானிபூரி வாங்கி தான் சொல்லுவாங்க, அந்த டைமை ஓட்டுறதுக்கு ஷாப்பிங் போயிட்டு இருப்பாங்க, அடி வாங்குவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அண்ணன் தங்கை பாசம். அண்ட் வந்துட்டு அப்பா அம்மா, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப். அண்ட் அவங்க அந்த கடைசி வந்துட்டு அந்த மேட்சுக்காக அப்பா புரிஞ்சுப்பாரு, சரி ஓகே மகன் விளையாடட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் அப்படி கட் பண்ணால் அந்த ஓட்டேரி நரி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேங்ஸோட அந்த சில விஷயங்கள், ஸோ இவங்களெல்லாம் பர்டிகுலராக சித்தரிச்சு காமிச்சிருந்தது. இதெல்லாமே பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு இந்த படம் வந்துட்டு சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் சூப்பர் ஹிட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த படம் பார்க்கணும், கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் எனக்கு இன்னைக்கு வந்துட்டு உண்மையில சொல்கிறேன், நான் வந்துட்டு வேற லெவலில் என்ஜாய் பண்ணா ஸ்டார்டிங்னா வந்துட்டு அந்த யூஎஸ் சர்டிஃபிகேட் போட்டது வந்து கிளைமேக்ஸில் வந்துட்டு அவங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு அந்த எண்டு கார்டு அர்ஜுனர் வில்லு அடிச்சு அந்த அந்த பாட்டு ஓடுற வரைக்கும் நான் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தேன் அண்ட் வீடியோஸ் எடுத்தேன். ஸோ எல்லா என்னோட கிளிப்ஸ்லாம் இதில் வந்துட்டு போடணும் பாருங்க. அண்ட் எனக்கு பார்க்கும்போது வந்துட்டு என்ன என் கண்ணே நம்ப முடியல, நானா இப்படி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 2 தடவை. ஆனால் சூரத்தேங்கா அண்ட் வந்துட்டு அந்த லாஸ்ட் சாங், ஸோ அதுவும் வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. ஸோ உண்மையிலேயே வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குத்தாட்டம் போட்ட ஒரு ஞாபகம். ஏமா எப்பவுமே போனா ஒரு கேள்விக்குறியாவே இருக்கா? அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் வீடியோ பார்த்தேன். ஸோ இது நீங்கள் சொல்லியே ஆகணும். ஒரு தேட்டரில் வந்துட்டு ஒரு போஸ்டர் வந்துட்டு ஒருத்தன் கிளிக்கிறான். எந்த ஃபேன்ஸுக்கெல்லாம் தெரியல எனக்கு. ஸோ நான் அவனெல்லாம் சொல்ல விரும்பல. கிளிக்கிறானுங்க. கிழிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணி அதை வந்துட்டு திரும்ப அந்த போஸ்டர் வைக்கிறாங்க. ஸோ அது எந்த தேட்டர்னு பார்த்தா அதான் காசி தேட்டரு அப்படிங்கிறாங்க.
நான் ரீல்ஸில் பார்த்தேன். ஸோ இன்னைக்கு தான் பார்த்தேன். இப்போ இந்த ஒரு இது செக்ஷன் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன். இது காசு தேடுறாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரெண்டில் அந்த பேனர் வச்சது நமக்கு உள்ளே போனால் தெரியாது. நான் வந்துட்டு அப்படியே கீழே பார்த்துட்டு வந்துட்டேன். நான் ஸோ தெரியல அங்கே ஃப்ரெண்டில் வந்து இந்த போஸ்டர் இருந்துச்சு. பட் ஆனால் திரும்ப வச்சுருக்காங்க. ஏன்டா இப்படி இருக்கீங்க? இப்போ வந்துட்டு தனக்கு பிடிச்சவங்களை ஒருத்தனை பெருமைப்படுத்துறதுக்காக ஏன் இன்னொருத்தவங்களை அசிங்கப்படுத்த நினைக்கிறீங்க? அதுக்கு தான் வந்துட்டு பர்டிகுலராக ஒரு ஃபேன்ஸ் தான் காமிக்கிறாங்க, கை காமிக்கிறாங்க. விஜய் தான் யாரை கை காமிப்பாங்க? ஸோ அவங்களாம் கை காமிக்கிறாங்க, அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிளாக எனக்கு வந்துட்டு May 1 நம்ம தலையோட பர்த்டே. ஸோ அவங்க வந்துட்டு நிறைய நான் பார்த்துட்டே இருக்கேன், நிறைய சீன்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்குது. ஸோ நாங்கள் தான் இவங்க தான் அவங்க தான். சினிமாக்குள்ளே போட்டி இருக்கலாங்க, சினிமாக்குள்ளே எஸ்பெஷலி போட்டி இருக்கணும், படிப்புலேயும் போட்டி இருக்கணும், வாழ்க்கையிலையும் போட்டி இருக்கணும். ஆனால் அது ஹெல்த்தியான ஒரு போட்டியாக இருக்கணும். ஸோ அடுத்தவன் வந்துட்டு கீழே மட்டம் தட்டி தள்ளுற அளவுக்கு இருக்கக்கூடாது. நான் வந்துட்டு இப்போ விஜய்க்கு சொம்பு பிடிக்கல, அஜித்துக்கு சொம்பு பிடிக்கல, உங்களுக்காக சொம்பு பிடிக்கல, சரியா? உங்களுக்காக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு நீ யார் மேல கை வச்சு தெரியுமா? டீச்சர் வெல்கம் போட அவனுக்கு ஆயிரக்கணக்கில் அடியாளங்க வருவாங்கடா. அவங்க ரீரிலீஸ் பண்றாங்களா, உனக்கு பிடிக்குதா போய் பாரு, பிடிக்கலையா போகாது. அதே மாதிரி தான் தலாஜித்தோட படம் இப்போ தினா ரிலீஸ் ஆயிருக்குதா பாருங்க, பார்க்கலன்னா பார்க்காதீங்க, நன் ஆஃப் தட் மேட்டர். பட் ஆனால் வந்துட்டு அடுத்தவன் ஒரு செலிப்ரேஷன்ல சந்தோஷமா ஒரு போட்டோஸ் எல்லாம் வச்சு அவன் வச்சிருக்கானா, அவன் சந்தோஷமா இருக்கட்டுமே, நீ எதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ற? நான் அதான் வந்துட்டு ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு கஷ்டமா இருக்கும், என்னடா இது நம்ம ஆள் இது மாதிரி படம் நடிக்கலையா அப்படி இப்படின்ட்டு. ஆனா எங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னோட கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் ஒரு விஜய் ஃபேன் தான் சொல்றேன், நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு கூட வந்துட்டு படம் வரப்போகுது, குட் பேட் அக்லி அண்ட் விடாமுயற்சி, இது லேட் ஆனாலும் வரப்போகுது. எங்களுக்கு இப்போ இது தலை ஃபேன்ஸ் தான், அதை கிழிச்சாங்களா நமக்கு தெரியாது. ஸோ அது மேட்டர் கிடையாது, யார் கிழிச்சாங்களோ. ஸோ ஏதாவது ஒரு சமூகத்திலேருந்து கிழிச்சிருக்கலாம், ஸோ நமக்கு தெரியாது. பட் ஆனால் வந்துட்டு சொல்றேன், நீங்க அதை வந்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்க. எல்லா ஃபேன்ஸும் அப்படி கிடையாது, சில பல பேர் அப்படி இருக்காங்க. ஸோ அது எந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் தெரியல எனக்கு. பட் ஆனால் உங்க ஆள் நம்ம தலை இப்போ படம் நடிச்சுட்டே இருக்க போறாரு. பட் ஆனால் எங்க ஆள் அப்போ பாவம்டா, நாங்க அனில்ஸ் எல்லாம் பாவம்டா, அதனால புரிஞ்சுக்கோங்க. ஸோ எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. இப்போ அவர் அங்க போயிட்டாருன்னா நான் அவங்களுக்கு தொண்டர்களா மாறினாலும் கண்டிப்பா உங்க படம் தான் அடுத்து நாங்க வரப்போறது. ஸோ அஜித் சாரோட ஃபேன்ஸா நாங்களும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் சாரை பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. அடுத்து யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு தான், புரியுதா? ஸோ அதனால வந்துட்டு நீங்க கண்டிப்பா இது மாதிரி யாராவது வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது மாதிரி வந்துட்டு பேனரை கிளிக்கிறது இது மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு அது உனக்கு தேவையில்லாத வேலை, எதுவும் பண்ணாத, இப்படி இது மாதிரி பண்ணிட்டு நடக்காத. அவங்க நல்லா இருக்கட்டும், நீ நல்லா இரு, அவ்வளவுதான். ஸோ அதை கிழிச்சு உனக்கும் ஒன்றும் வரப்போறது கிடையாது. அதை தப்பா பேசி உனக்கு ஒன்றும் வரப்போறது கிடையாது. படம் பார்த்தியா, என்ஜாய் பண்ணியா, முடிச்சியா, வந்தியா? ஸோ தட்ஸ் ஆல். குடும்பத்தை பார்த்துக்கோங்க. இந்த படம் இதை வந்துட்டு போஸ்ட் பிடிக்கிறது, அவன் நல்லா இருக்க வேணாம்னு நினைக்கிறது, இவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, அடுத்தவன் கெட்டு போகணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ரியலைஸ் பண்ணாதான் வந்துட்டு நீங்க நல்லா இருக்க முடியும். அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் நினைங்க, அண்ட் நான் நல்லா இருக்கணும்னு நினைங்க, நானா நீங்க. ஸோ உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா இருக்குங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்தவனோட இதெல்லாம் பண்ணுங்க. நல்லது பண்ணுங்க நீங்க. ஸோ கெட்டது பண்ணி என்னதான் பண்ண போறீங்கன்னு தெரியல. வாழ்றது கொஞ்சம் காலம் நண்பா, ஏன்டா வாழ்றது கொஞ்சம் காலம். ஸோ ப்ளீஸ் ஜாலியாக இருங்க. ஸோ இதை விட ஒருத்தன் எக்ஸ்பிளைன் பண்ணுவானான்னு தெரியாது. கண்டிப்பாக விஜய் சார் படம் நடிக்கிறது நிறுத்திட்டாரு, அந்த படம் நடிக்க வர மாட்டாரு அப்படின்னு வந்துட்டு நான் வந்துட்டு தலையோட படத்துக்குலாம் போயிட்டு தான் இருக்கேன். இன்னும் கூடுதலாக படத்துக்கு போவேன். இப்போ இவருக்கு வந்து ரெண்டு தடவை வாட்ச் பண்ணுறேன்னா அங்கே 3 தடவை வாட்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் வந்துட்டு தப்பாக நினைக்காம வந்துட்டு எல்லாரும் நான் ஏதாவது கருத்து தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து என்னோட மனசில் தோணதை சொன்னேன். அண்டு எனக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கீங்க? கில்லி ரீரிலீஸ் நீங்கள் பார்த்தீங்களா, பார்க்கலையா? அண்ட் அங்கே என்ன நடந்துச்சு? அண்ட் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இனிமேல் தான் பார்க்க போகிறோம் ப்ரோ அப்படின்னு எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் கில்லி படம் நான் பார்த்துட்டேன், பட் எனக்கு அந்த இதில் என்னென்ன மாதிரி சீன்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி சீன்ஸ் பிடிக்கல அப்படின்னா என்னென்ன சீன்ஸ் பிடிக்கலன்னு சொல்லுங்கள். இல்லை அந்த படம் வந்துட்டு அன்றைக்கி இருந்த போல் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ப்ரோ, பயங்கரமாக இருக்குது ப்ரோ, என்ஜாய்மெண்ட் தெரிவிக்க விட்டாங்க ப்ரோ, அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் கமெண்ட்ஸை பார்த்துட்டே இருப்பேன், கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போடுங்க. அண்ட் வந்துட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்னதில் ஏதாவது கருத்துக்கள் தவறாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கும் வந்துட்டு சில தற்கொலை மாதிரி வந்துட்டு நீ என்ன பிரியவனா அப்படிலாம் கேட்காதீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா வந்துட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ ப்ளீஸ், ஓகே? ஏன்னா இது வந்துட்டு பொது கருத்தாக பொதுவாக சொல்கிறேன். ஸோ தப்பாக நினைக்காதீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம். மீண்டும் மாஸ்டர் கிரியேஷன்ஸ். பாய். தலை எப்போ வருவான்னு தெரியலையா?
இவன் ஒரு அதிசய புலி